73வது தசகம் பார்த்துட்டு இருக்கோம். கோபஸ்திரீகளால பலவிதத்திலையும் சந்தேகமாக பார்க்கப்பட்ட பகவானையாக்குமே நம்ம 72வது தசகத்தில் பார்த்தது. அதுக்கப்புறமா அங்கே என்ன நடந்தது அப்படிங்கிறத பட்டதிரி இங்கே பகவான்கிட்டயே சொல்லின்னு இருக்கிறது யாக்கும் நம்ம பார்க்குறோம். நாளைக்கு சூரிய உதய சமயத்துக்கு முன்னாலேயே ராத்திரியோடு கடைசி யாமத்தில் ஸ்ரீகிருஷ்ணனை கூட்டிட்டு போகிறதுக்கு மதுராபுரிக்கு போகிறதுக்கு வேண்டிட்டு அக்ரூரன் வந்திருக்கார் அப்படிங்கிற செய்தியை கேட்டுட்டு கோபஸ்திரிகளுக்கெல்லாம் ரொம்ப ரொம்ப சங்கடமாச்சு. அமிர்தத்தை குடிச்சுட்டு இருக்கிறத நடுவில் விஷத்தை குடிக்க சொன்னா எப்படி இருக்கும்? அந்த மாதிரி ஒரு கஷ்ட அவஸ்தையாக்கும் அவளுக்கு வந்தது. இந்த ஸ்ரீகிருஷ்ணன் நம்மளை விட்டுட்டு இப்படி மதுராபுரிக்கு போறாரே அப்படிங்கிற சங்கடம். நம்மளோடு அதிர்ஷ்டமில்லாத தன்மையினாலே ஆக்குமா ஸ்ரீகிருஷ்ணன் இங்கேருந்து போறது? அப்படி இல்லைன்னா இந்த ஸ்ரீகிருஷ்ணனுக்கு நம்ம கிட்ட கருணை இல்லையா அப்படின்னு எல்லாம் கேட்டுண்டு அவ பரஸ்பரம் சங்கடப்பட்டா. എന്നിട്ട് പലതും ചൊല്ലി പുലമ്പിനാ. അതാക്കും ഇങ്ങ ഫസ്റ്റ് ശ്ലോകത്തിൽ பார்த்துட்டுருக்கோம். അതാ 72வது ദശകത്തിലെ கோபஸ்திரீகளால சந்தேகப்பட்ட பகவானையாக்குமே நம்ம பார்த்தது. அதுக்கப்புறம் அதாக்கும் அங்க அதா அதுக்கப்புறம் தவ பகவானோடு யானம் அப்படின்னா யாத்திரை, மதுராபுரி யாத்திரை வார்த்தாம், பகவான் மதுராபுரிக்கு போறார் அப்படிங்கிற வார்த்தை நிஷமையா கேள்விப்பட்டுட்டு காதால கேட்டுட்டு கோபஸ்திரீகள் பசுபால பாலிகாக கோபஸ்திரீகளா இருக்கிற தாஹா அவ பிருஷம் ரொம்ப ஜாஸ்தியாக ஆர்த்தாக துக்கத்தோடு கூடிட்டு துக்கம் இருக்கிறவாளாயிட்டு இமா அவ அத்தனை பேரும் சமவேதாக ஒரு சேர ஒரே இடத்துல கூடி சேர்ந்துட்டு கூடி நின்றுட்டு கூட்டமாயிட்டு கூடி நின்றுட்டு இதம் கிம் இது என்னது, இதம் கிம் இது என்னவாக்கம், இது கதம்னு இது எப்படி சம்பவிச்சது, இது என்னெல்லாமாக்கம் இங்கே நம்ம காதில் கேட்டுருக்கோம் அப்படின்னு அவளுக்கு அவ காதில் கேட்டதே நம்பிக்கை இல்லாமல் பரஸ்பரம் இப்படி என்னது இது என்னவாக்கம் இப்படி நம்ம கேட்டுருக்கோம் அப்படின்னு பகவான் கிருஷ்ணன் நம்மளை விட்டு போறதுக்கு காரணம் என்னது அப்படின்னு என்ன கஷ்டமான விஷயமாக்கும் இது அப்படின்னு நம்மளோட காதில் இந்த மாதிரி ஒரு துக்க செய்தி கேட்கறதே அப்படின்னு இது இப்படின்னு பரிதேவிதானி அபூர்வன் பலதரத்தில் இருக்கிற ஆவலாதிகளை சொல்லிண்டு புலம்பி தீர்த்தா. 2வது ஸ்லோகம் காருண்ய மூர்த்தியாயிருக்கிற இந்த ஸ்ரீகிருஷ்ணன் வேற ஒரு கதியும் பரகதியும் இல்லாத நம்மளை எப்படியாக்கும் இந்த அம்பாடியில விட்டுட்டு போவன்? கஷ்டம் கஷ்டம், நம்மளோட தலையெழுத்து இப்படி ஆயிடுத்தே கஷ்டம் அப்படின்னவா பகவானை நினைச்சு நினைச்சு அழுதா. கருணாநிதி காருண்யம் ரொம்ப ரொம்ப ஜாஸ்தி இருக்கிற ஏஷ நந்தசூனு நந்தகோபனோடு புத்திரனான இவன் இந்த ஸ்ரீகிருஷ்ணன் அனன்யநாதா வேறாரும் ஆசிரியமில்லாத பகவான் மட்டும் சரணம் இருக்கிற அஸ்மான் நம்மளை கதம் எப்படி விஸ்ருஜேது
ഉപേക്ഷിച്ചു പോവൻ. ബദാ കഷ്ടം താനിത്. ദൈവം பகவான் நஹா நம்மகிட்ட ஏவம் இப்படி கிமு என்னவாக்கும் ஆசீது இப்படி ஆயிட்டார். நம்மகிட்ட என்னத்துக்கு இப்படி இருக்கார் இந்த பகவான், நம்மளை விட்டுட்டு என்னத்துக்கு போறார்? அப்படி இல்லைன்னா நம்மளோட விதி என்னவாக்கும் இப்படி ஆச்சு அப்படின்னு அர்த்தம். இது இப்படின்னு தாஹா அந்த கோபிகைகள் தொத்கத மானசா ഭഗവാനിൽ ലയിച്ച മനസ്സോട് കൂടിയിട്ട് വിലേബു പലതും ചൊല്ലി ചൊല്ലി പൊലമ്പി സങ്കടങ്ങളെ പരസ്പരം ചൊല്ലി ചൊല്ലി അഴുത. മൂന്നാമത് ശ്ലോകം അടുത്ത നാളേക്ക് சூரியன் உதிக்கிற நேரத்துக்கு முன்னால ராத்திரியோடு கடைசி யாமத்துல புலர்கால டைமில் இருக்கிற ராத்திரியோடு கடைசி யாமத்துல அப்பாவோடு கூடியும் அப்பாவான நந்தகோபரோடு கூடியும் ബന്ധുജനങ്ങളോട് കൂടിയും മധുരാപുരി യാത്രയ്ക്കായിട്ട് ഭഗവാൻ ശ്രീകൃഷ്ണൻ ഇറങ്ങിനോണ്. இந்த கோபஸ்திரீகள் எல்லாம் சங்கடப்படுவாளே அப்படின்னு நினைச்சுட்டு அவளை சமாதானப்படுத்துறதுக்காயிட்டு ரொம்ப ரொம்ப நம்பிக்கை இருக்கிற ஒரு நண்பனை பகவான் ஸ்ரீகிருஷ்ணன் கோபிகைகள் கிட்ட சொல்லி அனுப்பினார். சரம பிரஹரே ராத்திரியோடு கடைசி யாமத்தில் யாமங்கள் அப்படிங்கிறது முக்கியமாயிட்டு சொல்றது அப்படின்னாக்கா ஒரு நாழிகை அப்படிங்கிறது 24 மினிட், ஒரு ஹவர் அப்படிங்கிறது 2.5 நாழிகை, ஒரு யாமம் அப்படிங்கிறது 3 மணிக்கூர், ஒரு நாள் அப்படிங்கிறது 24 ஹவர்ஸ், ஒரு வாரம் அப்படிங்கிறது 7 நாள், ஒரு பட்சம் அப்படிங்கிறது 15 நாள், ஒரு மாசம் அப்படிங்கிறது 30 நாள், ஒரு ரிது அப்படிங்கிறது 2 மாசம், யாமம் அப்படின்னாக்கா பகல் யாமம் ராத்திரி யாமம் அப்படின்னு இருக்கு. பகல்ல இருக்கிற அந்த ஹவர்ஸை நாலாயிட்டு டிவைடு பண்ணினாக்கா 3ன்னு கிடைக்கும். 12 ஹவர்ஸை டிவைடட் பை 4, 3 4 12. அப்போ பகலில் மொத்தம் 4 யாமம், அதே மாதிரி 4 யாமங்கள் ராத்திரியிலையும் இருக்கு. அப்போ ஒரு யாமம் அப்படிங்கிறது 3 ஹவர்ஸ், ஒரு யாமம் அப்படிங்கிறது 3:45 முகூர்த்தம். அப்படியாக்குமானா பிரபாதத்தில் சூரிய உதயத்துக்கு முன்னால பகவான் மதுராபுரிக்கு கிளம்பினார். பித்ரா அப்பாவோடும் நிஜ சொந்தம் மித்ர மண்டலைஹீச்ச நண்பர்களோடு கூடேயும் சக கூடி பிரதிஷ்டமானஹ பிருந்தாவனத்திலேந்து மதுராபுரிக்கு கிளம்பின பகவான் நிதம்பினீனாம் கோபஸ்திரீகளோடு, இந்த கோபஸ்திரீகளோடு நிதம்பம் பின்புறம் அப்படிங்கிறது ரொம்ப அழகாக்கும். அதனால பட்டதிரி இங்க அந்த காவிய அழகுக்கு வேண்டிட்டு
போயத்தோடு அழகுக்கு வேண்டிட்டு நிதம்பினாம் அப்படிங்கிற அந்த வேர்டை சேர்த்திருக்கார். அழகாயிருக்கிற கோபஸ்திரீகளோடு பரிதாப பரம், ரொம்ப ஜாஸ்தியான டீப்பான சங்கடத்தை ஒரே ஒரு அயம் சகா நண்பனை வியமுஜகா சொல்லி அனுப்பினார். என்னத்துக்கு? அந்த கோபஸ்திரீகளோடு சங்கடத்தை சமயிஷ்யன் கம்மி பண்றதுக்கு ஆயிட்டு. ரொம்ப ரொம்ப டீப்பான சங்கடத்தை அனுபவிச்சுருக்கிற கோபிகைகள், பரிதாபரம், அப்படி இருக்கிற அந்த கோபஸ்திரீகளோடு சங்கடத்தை கம்மி பண்றதுக்கு சமயிஷ்யன் கம்மி பண்றதுக்கு ஆயிட்டு ஏகம் ஒரே ஒரு அயம் சகா பகவானோடு நண்பனை வியமுஜகா சொல்லி அனுப்பினார். ஸ்ரீதாமாவையாக்கும் பகவான் சொல்லி அனுப்பினது. ஸ்ரீதாமாவோடு பேரிங்க சொல்லலை அப்படின்னாலும் நம்ம அதை பல கதைகள் வழி தெரிஞ்சுட்டு இருக்கோம். அதனால நம்ம ஸ்ரீதாமாவை பகவான் சொல்லிவிட்டார் அப்படின்னு புரிஞ்சுக்கலாம். நான் திரும்பி வருவேன், ஆரும் துக்கிக்கண்டாம் அப்படின்னு பிரிய நண்பனான ஸ்ரீதாமா கிட்ட கோபிகைகள் கிட்ட போய் சொல்லு அப்படின்னு பகவான் சொல்லி அனுப்பினார். 4வது ஸ்லோகம். நான் கொஞ்சம் கூட டிலே பண்ணாம திரும்பி வந்துடுவேன். சந்தோஷத்தோடு அமிர்த ரசத்துல உங்களை நான் முக்கி தாழ்த்துவேன். இப்படியெல்லாம் பகவான் சொல்லியிருக்கார் அப்படின்னு ஸ்ரீதாமா கோபிகைகள் கிட்ட போய் கோபிகைகளை ஆஸ்வாசம் பண்ணினார். அதாக்கும் 4வது ஸ்லோகம். அச்சிராது கொஞ்சம் கூட டிலே ஆகாதக்கு வஹ சந்நிதி உங்க கிட்டக்க உபயாமி திரும்பி வருவேன். அகம் உபயாமி நான் திரும்பி வருவேன். மயா ஏவ என்னோடு கூடவே சங்கம ஸ்ரீஹி கூடி சேரறதுக்கான அந்த சௌபாகியம் சாது உறுதியாயிட்டு உங்களுக்கு பவிதா உண்டாகும். உறுதியாயிட்டு என் கூட கூடி சேர அந்த சாயுஜ்ய முக்தி உங்களுக்கு கிடைக்கும் அப்படின்னு பகவான் தத்துவார்த்தத்துல தூது சொல்லி அனுப்பினதையாக்கும் நம்ம இங்க பார்க்கிறோம். ஆனா கோபிகமார் சாதாரண ஸ்திரீகளாக்கும். அவளுக்கு பகவான் சொன்ன அர்த்தம் புரியலை. பகவான் மறுபடியும் நம்ம கூட வந்து இந்த விருந்தாவனத்துல ஓடி விளையாடுவர் அப்படின்னு அவ நினைச்சுப்பா. ஆக்சுவலாயிட்டு பகவான் சொன்னது என்னது? பகவானோடு கூட ஐக்கியமாகிற அந்த சாயுஜ்ய முக்திய உங்களுக்கு நான் தருவேன் அப்படின்னாக்கும் பகவான் ஸ்ரீதாமா கிட்ட சொல்லி அனுப்பினது. சாதாரண ஸ்திரீகளான கோபஸ்திரீகள் ஸ்ரீகிருஷ்ணன் அவளோடு கூட ராசக்கிரீடா மகோத்சவத்தை மறுபடியும் நடத்துவர் அப்படின்னு புரிஞ்சுண்டா. அமிர்த அம்புநிதம் பரமானந்தமாயிருக்கிற சமுத்திரத்துல திருதம் அதிசீக்கிரமா நிமஜ்ஜயிஷ்யே உங்களை நான் முழுகடிப்பேன் அப்படின்னு இது இப்படின்னு வதூஹு கோபிகமார ஆஸ்வசிதா அகார்ஷீத் சமாதானப்படுத்தினார் ஸ்ரீதாமாவு வழி பகவான். 5வது ஸ்லோகம். ஸ்ரீகிருஷ்ணனை பிரிஞ்சு இருக்கிற அந்த ஒரு சங்கடம், அதிசீக்கிரமா ஸ்ரீகிருஷ்ணன் திரும்பி வரணும் அப்படிங்கிற பிரார்த்தனை, இப்படியெல்லாம் இருக்கிற அந்த கோபஸ்திரீகளால
பகவானை கண்ண மூடாதக்கு உத்து பார்த்துட்டு இருந்தா அவ. ரொம்ப தூரத்துக்கு பகவான் போயிட்டு கூடியும் அவ அங்கேருந்து நகரல பகவானை பார்த்துட்டே நின்றுட்டு இருந்தா. அப்படி இருக்கிற அந்த கோபிகமார பகவான் தன்னோடு கருணா கடாட்சத்தால பார்த்துண்டு அண்ணாவான பலபத்ரனோடு கூட்டிட்டு அக்ரூரனோட ரதத்துல ஏறிண்டு யாத்திரையானார். சா விஷாதபரம் ரொம்ப ஜாஸ்தியான சங்கடத்தோடு கூடிட்டு உச்சைகி ரொம்ப ஜாஸ்தியாக சயாஞ்சம் ரிக்வெஸ்ட் செஞ்சுண்டு யாஜனை பண்ணிண்டு பகவான் சீக்கிரம் திரும்பி வரணுமே அப்படின்னு ரிக்வெஸ்ட் பண்ணிண்டு உள்ள நிரீட்சியமானகா பார்வையோடு கூடிட்டு இருக்கிற வனிதாபிகி கோபஸ்திரீகளால அந்த கோபஸ்திரீகள் சீக்கிரம் திரும்பி வரணுமே அப்படிங்கிற ரிக்வெஸ்டோடு கூடின பார்வையாக்கும் பகவானை பார்த்தா மிருது சாஃப்ட் ஆயிட்டு ரொம்ப ரொம்ப மெல்ல தது அந்த திசி கோபஸ்திரீகள் நிற்கிற அந்த டைரக்ஷனுக்கு அபாங்கான் கடக்கன் பார்வையால பாதையன் பார்த்துட்டு கோபிகள் இருக்கிற அந்த டைரக்ஷன்ல மெல்ல சாஃப்டா பார்த்துட்டு சபலஹா பலராமனோடு கூடிட்டு அக்ரூர ரதேனா அக்ரூரன் வந்த அந்த ரதத்துல நிர்கதஹா அபூத் விருந்தாவனத்திலேருந்து பகவான் வெளியில கடந்தார். விருந்தாவனத்திலேருந்து மதுராபுரிக்கு யாத்திரையானார். 6வது ஸ்லோகம். பகவான் நிறைய கோபிகமாரோடு வண்டிகள் பகவானை பின்தொடர நிறைய கோபஸ்திரீகளோடு மனசுகள் பகவானை பின்தொடர அந்த விருந்தாவனத்திலே இருக்கிற மரங்களும் செடி கொடிகளும் மிருகங்களும் எல்லாம் சங்கடத்தோடு கூடி பகவானை யாத்திரை அனுப்ப அப்படி இருக்கிற பகவானை ரொம்ப பிரியத்தோடு கூடி பார்த்த அந்த விருந்தாவனத்தில் இருக்கிற ஒவ்வொரு விஷயத்தையும் விட்டுட்டு பகவான் அந்த காளிந்தி தீரத்தை பிராபிச்சார். அதுக்கப்புறம் வல்லவானா கோபர்களோடு பகவான் ஸ்ரீகிருஷ்ணன் கோபர்களோடு பகுலேனா ரொம்ப நிறைய அனசா பகவான ஒருபோல பின்தொடர வண்டிகளாலையும் வல்லபானம் பகவானுக்கு ரொம்ப பிரியமான கோபிகமாரோடு மனசாதா ஒரே மாதிரி துக்கம் அனுபவிக்கிற அந்த மனசுகளாலையும் அனுகதா பின்தொடரப்பட்டவனாயிட்டு ஆர்த்த மிருகம் சங்கடப்படுற மிருகங்களும் விஷண்ண விருட்சம் சங்கடப்படுற மரங்களும் எல்லாம் இருக்கிற வனம் அந்த விருந்தாவனம் சமதீதா அந்த விருந்தாவனத்தை நன்னா தாண்டிட்டு விருந்தாவனத்திலேருந்து வெளியில போயிட்டு யமுனா தடீம் அயாசீஹி யமுனா நதியோடு தீரத்துல வந்து சேர்ந்தார் பகவான். பகவான மனசுல எல்லா கோபிகமாரும் ஏக மனசோடு கூடிட்டு ஒரே மாதிரியாக்கும் பிரதிஷ்டை பண்ணினது. பகவான் எல்லாருக்கும் ஒரே மாதிரி தெரிஞ்சார். கோபர்களோடு எல்லா வண்டிகளும் ஒரே மாதிரி பகவானை பின்தொடர்றது. ஏக அனசா
எல்லா வண்டிகளிலையும் தயிர் குடங்கள் இருக்கு, எல்லா வண்டிகளிலையும் வெண்ணெய் இருக்கு, இப்படி எல்லா வண்டிகளும் ஒரே மாதிரி இருக்கு. அப்படி எல்லாம் ஒரே மாதிரி இருக்கிற அந்த ஒரு சிச்சுவேஷனோடு கூடிட்டு பகவான் பிருந்தாவனத்திலேருந்து மதுராபுரிக்கு யாத்திரையாயின்றிருக்கிறதையாக்கும் நம்ம பார்த்துட்டு இருக்கோம். 7வது ஸ்லோகம். அக்ரூரன் சந்தியாவந்தன அனுஷ்டானத்துக்காயிட்டு யமுனையில இறங்கி முங்கினோன ஜலத்துக்குள்ள பகவானை பார்த்தார். தண்ணியிலேந்து தலைய தூக்கி மேல பார்த்தோன ரதத்துல உட்கார்ந்துட்டு இருக்கிற பலராமனோடு கூடி உட்கார்ந்துட்டு இருக்கிற பகவானை பார்த்தார். அதிசயப்பட்டு போனார் அக்ரூரன். பயந்து போயிட்டார். ஸ்ரீகிருஷ்ணன் பலராமனோடு கூட ரதத்துல உட்கார்ந்துட்டு இருக்கார். தண்ணிக்குள்ள முங்கி குளிக்கிறதுக்கு முங்கினோன தண்ணிக்குள்ள அனந்தசாயியா இருக்கிற பகவானை பார்க்கிறார். சர்வவியாபியா இருக்கிற பகவானே ஒரே டைம்ல பல டைரக்ஷன்ல பார்க்கறதுல ஆச்சரியப்படுறதுக்கு என்ன இருக்கு அப்படின்னு பட்டதிரி இங்க பகவான் கிட்ட கேட்கிறார். இந்த அக்ரூரன் பகவானை அப்படி பார்த்துட்டு ஆச்சரியமா பார்க்கறான். ஆனா இப்படி ஆச்சரியப்படுறதுக்கு என்ன அர்த்தம் இருக்கு பகவானே அப்படின்னு பட்டதிரி பகவான் கிட்ட கேட்டு இருக்கார். காந்திநேயா அக்ரூரன் அக்ரூரனோடு அப்பாவோடு பேராக்கும் சொஃபல்கன், அம்மையோடு பேராக்கும் காந்தினி. காந்தினி அப்படின்னு சில புக்கில் இருக்கு, நந்தினி அப்படின்னு சில புக்கில் இருக்கு. சொஃபல்கன் அப்படிங்கிற அப்பா, காந்தினி அப்படிங்கிற அம்மை. அவளோட புத்திரனாக்கும் அக்ரூரன். அப்படி அதனாலேயாக்கும் அக்ரூரனுக்கு காந்திநேயன் அப்படின்னு பேர் வந்தது. இங்க காந்திநேயா அப்படின்னு அக்ரூரனை விசேஷப்படுத்துறார் பட்டதிரி. அக்ரூரனுக்கு எதனால காந்திநேயன் அப்படிங்கிற பேர் வந்தது அப்படிங்கிறதையாக்கும் நம்ம பார்த்தோம். யாதவ குலத்துல ஜனிச்ச அக்ரூரன் ஸ்ரீகிருஷ்ணனோடு மாமாவோடு ஸ்தானமாக்கும் அக்ரூரனுக்கு உள்ளது. நியமாய நித்திய அனுஷ்டான கர்மங்கள் செய்யறதுக்காயிட்டு வாரிணி ஜலத்துல நிமஜ்யா முழுகிட்டு யமுனா நதியில இறங்கி முங்கினோன துவாம் பகவான் ஸ்ரீகிருஷ்ணனை தண்ணிக்கு உள்ள அபிவீட்சியா பார்த்துட்டு ரதே அபி ரதத்திலையும் கூடியும் பகவானை பார்த்துட்டு நதியில முங்கினோன ஜலத்துக்குள்ளையும் நதியிலேருந்து தலையா வசத்தி பார்த்தோன ரதத்திலையும் ரெண்டிடத்திலையும் ஸ்ரீகிருஷ்ணனை பார்த்துட்டு விவச அஜனி ரொம்ப ரொம்ப ஆச்சரியம் உண்டாயிடுத்து இந்த அக்ரூரனுக்கு. து நனு ஆனா ஆகட்டும் விபோகோ சர்வவியாபியான தே பகவானோடு இதம் இது மாதிரி இருக்கிற சமந்தாது எல்லா இடத்துலையும் ஒரே மாதிரி இருக்கிற து அவலோகனம் உங்களை பார்க்கறதுல ஆகட்டும் கிம் சித்திரம் என்ன ஆச்சரியமாக்கும் இருக்கு பகவானே. இந்த அக்ரூரன் இந்த அளவுக்கு ஆச்சரியப்படுறதுக்கு ஒண்ணுமில்லை கிருஷ்ணா அப்படின்னு பட்டதிரி இங்க பகவான் கிட்ட சொல்றார். 8வது ஸ்லோகம் பார்க்கிறோம். புண்ணியசாலியான அக்ரூரன் மறுபடியும் தண்ணிக்குள்ள முழுகினோன சதுர்பாகுவான பகவானை பார்க்கிறார். சங்கு சக்கர கதாபத்மத்தோடு கூடின 4 திருக்கைகளோடு கூடின அனந்தசாயியா இருக்கிற அந்த பகவான். ஆதிசேஷனுக்கு மேல பள்ளி கொண்டு இருக்கிற அனந்தசாயியா இருக்கிற பகவானை பார்க்கிறார். சாட்சால் விஷ்ணு ஸ்வரூபனா இருக்கிற பகவானை பார்க்கிறார்.
தேவர்கள் எல்லாம், சித்தர்கள் எல்லாம், கந்தர்வர்கள் எல்லாம் கூடி நின்று பகவானை துதிக்கிற அந்த காட்சியையும் பார்க்கிறார். புண்ணியசாலி ஏஷா, அவன் இருக்கானே, அவன் ஆறு? அந்த அக்ரூரன் ஆறு? ரொம்ப ரொம்ப புண்ணியம் செஞ்சவர். ரொம்ப ரொம்ப புண்ணியம் செஞ்ச, புண்ணியத்தோட ஸ்டாக்கு அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப ஜாஸ்தியா இருக்கிறதுனாலேயாக்கும் இந்த அக்ரூரனுக்கு பகவானை தரிசிக்கிறதுக்கு சாதிச்சது. அக்ரூரனுக்கு பகவத் தர்சனம் அவன் செஞ்ச புண்ணியத்தாலியாக்கம் கிடைச்சது. அதனால அக்ரூரன் புண்ணியசாலியாக்கம். புனஹா நிமஜ்ஜ, மறுபடியும் ஒന്നുകൂടി முழுகினோன்னு புஜங்க போகே, புஜங்கம் ஜனன பாம்பு, பாம்போடு அந்த ஆதிசேஷனோடு மேல அரி கம்பு கதா அம்புஜைஹி, அரி சொன்னனக்கா சுதர்சன சக்கரம், கம்பு சொன்னனக்கா பகவானோட கையில இருக்கிற பாஞ்சஜன்யம் அப்படிங்கிற சங்கு, அப்புறம் கௌமோதகி அப்படிங்கிற கதை. பகவானோட கையில எப்பவுமே ஒரு தாமரை இருக்கும். இந்த பிரபஞ்சத்தோடு சிம்போலாக்கும் தாமரை. அப்படி 4 கையிலையும் சங்கு சக்கர கதாபத்மத்தோடு கூடி இருக்கிற ஸ்புரந்தம் ஜொலிச்சு நிற்கிற பகவான அக்ரூரன் பார்த்தார். சுரசித்த ஔக பரீதம், தேவர்கள் சித்தர்கள் கூட்டம் கூட்டமாயிட்டு பரீதம் அந்த பகவானுக்கு சுற்றிலையும் சூழ்ந்து நிற்கிறான். அப்படி இருக்கிற பகவான பரமம் புருஷம், பரம்பொருளாயிருக்கிற துவாம், ஆதிநாராயணனாயிருக்கிற உங்களை ஆளுலோகே, பகவானை பார்த்தானே அக்ரூரன். ஜலத்துக்கு அடியில இருக்கிற அனந்தசாயியா இருக்கிற பகவான அக்ரூரன் ஆளுலோகே பார்த்தார். 9வது ஸ்லோகம். அப்படியாக விஷ்ணு ஸ்வரூபம் பார்த்ததால அக்ரூரன் பிரம்ம ஆனந்த சமுத்திரத்துல முழுகின. சகுண நிர்குண பேதங்களால பல விதத்துல பகவானை ஸ்துதிச்சார். பகவானுக்கு ஒரு ரூபத்தை கொடுத்து சதுர்பாகுவா இருக்கிற அனந்தசாயியா இருக்கிற பகவானை ஸ்துதிச்சார். அதே மாதிரியே நிர்குண பரபிரம்ம மூர்த்தியையும் அக்ரூரன் ஸ்துதிச்சார். அதுக்கப்புறமா பகவானே, நீங்கள் அங்கேருந்து அப்பிரத்யட்சமானதுக்கு அப்புறமும் சந்தோஷ திறமாலை அடிச்சுண்டு, அதனால ரோமாஞ்ச புலகாங்கிதனாயிட்டு அக்ரூரன் ரதத்தில் இருக்கிற பகவான் கிட்ட மெல்ல மெல்ல நடந்து போனார். ததா பரம்பொருளாயிருக்கிற பகவானே, ஆதிசேஷனுக்கு மேல பள்ளி கொள்ளற சதுர்பாகுவாயிருக்கிற பகவானே, 4 கைகளிலையும் சுதர்சன சக்கரம், சங்கு, கதை, தாமரை இதெல்லாம் வச்சிருக்கிற பகவான அக்ரூரன் தண்ணிக்குள்ள பார்த்தோன்னே அந்த அக்ரூரன் பரமாத்ம சௌக்கிய சிந்தௌ, பரமமான டாப் மோஸ்ட் பிரம்மானந்த சமுத்திரத்துல வினிமக்னஹா நன்னா முழுகிறவராயிட்டார். சச்சித் ஆனந்த ஸ்வரூபனாயிருக்கிற அந்த பரபிரம்மத்துல முழுகினார். அந்த பரபிரம்மமா இருக்கிற சமுத்திரத்துல முழுகிட்டு ஆனந்த லஹரியில பிரகாரபேதேகி பல பல அர்த்தத்திலையும் பல பல தரத்திலையும் டிஃப்ரெண்ட் ஆயிட்டு பிரணுவன் துதிச்சிட்டு பகவானை துதிச்சிட்டு புனஹாஜா மறுபடியும் பின்னையும் பகவான அபிலோக்கியா அங்க காணாம போனோன 3-4 தடவை இப்படி தண்ணிக்குள்ள பாக்கிறார், ரதத்துல பாக்கிறார். தண்ணிக்குள்ள அனந்தசாயியான பகவான், ரதத்துல ஸ்ரீகிருஷ்ண பகவான். மறுபடியும் தண்ணிக்குள்ள முழுகிறார், அங்க பாக்கிறார் ரதத்துல. இப்படி 4-5 தடவை பார்த்தாச்சு.
இப்போ தண்ணிக்குள்ள முழுகினோன்னு பகவானை காணலை. அப்படி தண்ணிக்குள்ள காணாக்கி போனோன்னு அவிலோக்கியா. ஆலோக்கியா அப்படிங்கிறது காணுறது, அவிலோக்கியானா காணாம ஆனோன்னு. அப்படி காணாம ஆயிட்டு கூடியும் அந்த சந்தோஷத்துக்கு ஒரு குறவு இருக்கலை. அன்லிமிட்டெட் சந்தோஷம். ஹர்ஷசிந்தோஹோ அனுவிருத்தியா, சந்தோஷத்தோடு கூடிட்டு ஆனந்த சாகரத்துல ஆராடிண்டே இருந்து அந்த அக்ரூரன் புலக ஆவிருதா, சரீரமெல்லாம் கோரி தெரிச்சிட்டு துவாம் பகவானோடு கிட்டக்க ஏயவ் நடந்து போன. ரதத்தில் உட்கார்ந்து இருக்கிற ஸ்ரீகிருஷ்ணனோடு கிட்டக்க நடந்து நடந்து மெல்ல மெல்ல வந்தார் அக்ரூரன். நதியிலேருந்து வெளியில வந்து பகவான் ஸ்ரீகிருஷ்ணனோட பக்கத்துல வந்து சேர்ந்தார். 10வது ஸ்லோகம். பகவான் ஒன்னும் தெரியாதவரை மாதிரி அக்ரூரன் கிட்ட கேட்கிறார், அக்ரூரா உன்னோட சரீரம் என்ன இப்படி விறக்கிறது? தண்ணியில முங்கி குளிக்கிறதுக்கு அல்லவோ நீ போனாய் சந்தியாவந்தனம் பண்றதுக்கு. அப்போ அந்த தண்ணியில இருக்கிற ஜலம் ரொம்ப ரொம்ப குளிரா இருந்ததோ, அதனாலதான் நீ இப்படி வரைச்சுட்டு இருக்கியோ அப்படின்னு பகவானே நீங்கள் அந்த அக்ரூரன் கிட்ட கேட்டோனியே சந்தோஷ மிகுதியால பதில் பேசுறதுக்கு திராணி இல்லாதக்கு ஸ்டாச்சு மாதிரி நின்ன அந்த அக்ரூரன். அப்படி இருக்கிற அக்ரூரனோடு கூடி அந்த ரதத்துல வசிச்ச பகவானே குருவாயூரப்பா ஸ்ரீகிருஷ்ணா, நீங்கள் என்ன காப்பாத்தனமே. ஜலே தண்ணீல மகான் சீதளிமா கிமு, ரொம்ப ஜாஸ்தியான தணுப்பு உனக்கு உண்டாச்சா? எது அசௌ புலகா, அதனாலேயாக்குமா நீ ரொம்ப ரொம்ப குளிர்ந்து இப்படி சரீரமெல்லாம் நெடுங்கி வரைச்சுட்டு இருக்காய்? புல்லரிச்சு நிற்கிறியே நீ, சரீரத்திலே இருக்கிற ரோமகூபங்கள் எல்லாம் இப்படி எழுந்து நிற்கிறதே, உன்னோட கையும் எல்லாம் விரைக்கிறதே அக்ரூரா. இது இப்படின்னு சோதிதேனா பகவான் கேட்டதால, அதிஹர்ஷா ரொம்ப ஜாஸ்தியான சந்தோஷத்தால, நிருத்தரேனா எந்த பதிலும் பேச முடியாதக்கி, ஊமையாட்டுமா பேச முடியாத அவஸ்தையில ஸ்டாச்சு மாதிரி நின்ன தேனா அந்த அக்ரூரனோடு சார்த்தம் கூட துவம் பகவானே நீங்கள், ரதவாசி ரதத்துல இருக்கிற பகவானே நீங்கள், பவனேஷா குருவாயூபுரேஷா மாம் பாஹி என்ன காப்பாத்தனமே. மனசளவிலையும் உடம்பளவிலையும் இருக்கிற என்னோட எல்லாவித நோய்களையும் துரத்தி அடிச்சு எனக்கு சர்வ சௌக்கியங்களை கொடுத்து என்ன ரட்சிக்கணுமே பகவானே அப்படின்னு பட்டதிரி இந்த 73வது தசகம் வழி பகவான் கிட்ட பிரார்த்தனை பண்றார்.